தேசத்தின் நம்பிக்கை மாத இதழ் அப்பா பதிப்பகம் இணைந்து வழங்கும் நேர்மையாளர் சகாயம் IAS அவர்களின் அனுபவ பதிவில் கடைசி தரையில் கண்டாங்கி சேலை. புத்தகத்திற்கு உடனே அழையுங்கள். இந்த பொங்கலுக்கு பூர்விகால விவோ மொபைல் வாங்கி up to 7,000 rupees கேஷ்பேக் பெறுங்க. டாய்லெட் யூஸ் பண்ணுவோம்ல, ரெஸ்ட் ரூம். ஆமா, அந்த ரெஸ்ட் ரூம்ல பாத்ரூம்ல அந்த பையனோட தலையை அமுக்கி நாக்கால அந்த டாய்லெட் இருக்க இடத்த நக்க சொல்லியிருக்காங்க. அப்பா, இது அமெரிக்கால நடந்தது இல்ல, கொச்சின்ல நடந்திருக்கும். அந்த பையனை எப்படி வச்சு விளையாடி இருக்காங்க? கத்தியை வச்சு விளையாட வச்சிருக்காங்க. கத்தியை வச்சு அவன் சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகளை வந்து அந்த பையனால காது கொடுத்து கேட்க முடியும். அப்ப அந்த வார்த்தைகள் வராம இருக்குன்னா நான் என்ன வேணா செய்யறேன். ஒரு அபார்ட்மெண்ட்ல 26வது மாடியோ 25வது மாடியில இருந்து குதிச்சிருக்காங்க. குதிச்சு இறந்துருக்கான். 2 நிமிஷம். ஐயோ, அவ இறந்து போறதுக்கு நானும் ஒரு வகையில காரணம் ஆயிட்டேன்னு மனசு வலிக்கும். இந்த பையன் இறந்து போனதுக்கு அதை கூட ஒரு காமெடி மீம்ஸா மாத்தி ட்ரெண்ட் பண்ணிருக்காங்க சார் அந்த பசங்க. ஒரு சமூக வலைதளங்களை ஜஸ்டிஸ் ஃபார் மிகிர்னு சொல்லி கிரியேட் பண்ணிருக்காங்க. அந்த சமூக வலைதள பக்கங்கள் முடக்கப்பட்டு அந்த படியில படிக்கிற பசங்க வந்து பெரிய செல்வாக்கு மிக்க பசங்களா தான் இருக்கலாம். பாத்ரூம்ல போய் ஒரு பையனை நக்கிற அளவுக்கு நீங்க பண்ணிருக்கீங்கன்னா என்ன சார் இருக்கு? அந்த பள்ளியில படிக்கக்கூடிய அந்த ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் சொல்லுதான் இதெல்லாம் வதந்திகள், திட்டமிட்டு பரப்பக்கூடிய வதந்திகள் அப்படின்னு சொல்லுதான். சரி, ஓகே, வதந்தியா இருக்கட்டும். ஒரு பையன் வீட்டுக்கு வந்த 1 மணி நேரத்துல மேல இருந்து குதிக்கிறானா அவனுக்கு என்ன நடந்திருக்கும்? அப்புறம் ஃபேஸ உள்ள ஒரு 5 லிருந்து 7 லிட்டர் தண்ணி அப்படி வரும். அந்த அதை வந்து அவன் ஃபேஸ் ஒரு பையனோட அதற்கே அவன் சூசைட் பண்ணணும்னு தோணாதவன் இந்த 15ஆம் தேதி நடந்த இன்சிடென்ட்ல சூசைட் பண்ணியிருக்கானா, ஏதோ இதை விட மிகப்பெரிய கொடூரமான ஒரு விஷயம் நடந்திருக்கு. இதை துன்புறுத்தினால அவர்கள் பெற்றோர்களும் எவ்வளவு கொடூரமானவர்களாக இருந்திருந்தா அந்த பையனை சரியா கண்காணிக்காம சரியா பார்க்காம வளர்த்த விதம் இன்னைக்கு இப்படி வந்து நின்றுட்டு இருக்கு. கிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர், கல்வியாளர் மற்றும் சமூக ஆர்வலர் திரு ஹரிகிருஷ்ணன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். ஜனவரி 15ஆம் தேதி நம்ம எல்லாரும் பொங்கல் கொண்டாடிட்டு இருப்போம். அன்னைக்கு கேரளாவில் ஒரு பெரிய சம்பவம் நடந்திருக்கு. அதாவது இந்த மிகிர் அகமதுங்கிற ஒரு 15 வயசு பையன் வந்து கிட்டத்தட்ட 26வது மாடியிலேருந்து குதிச்சு தற்கொலை பண்ணியிருக்கான். அந்த தற்கொலைக்கு காரணம் என்னன்னா பேரண்ட்ஸ் தடவை நிறைய ஒரு உண்மைகள் வெளில வந்துட்டே இருக்கு. அந்த நிகழ்வை பற்றி நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க? இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய சோகம் வந்து எந்த மனுஷனுக்கும் வந்துடக்கூடாது. அவங்க அம்மாலாம் ஒரு சாதா மனுஷனா, நான் ஒரு இதுக்காக பேசக்கூடிய ஒரு மனுஷனா அல்லது ஒரு பொது மக்களாவே அந்த பையனுக்கு நடந்ததை கேட்கும்போது அப்படி இருக்கு எனக்கு. அவங்க அம்மாவா அப்பாவா அதை பார்க்கும்போது எப்படி இருந்திருக்கும்ன்றது யோசிக்கவே முடியல சார். அந்த பையனோட டார்ச்சர் பண்ணியிருக்காங்களா அந்த ஸ்டூடெண்ட்ஸ். இது அவங்க அம்மா சொல்ற ஸ்டேட்மெண்ட் தான். இப்போ நம்ம பேச போறது எல்லாமே அவங்க அம்மா சைட்ல இருந்து சொல்லியிருக்கக்கூடிய ஒரு கம்ப்ளைண்ட் தான். நம்ம டாய்லெட் யூஸ் பண்ணுவோம்ல, ரெஸ்ட் ரூம். ஆமா, அந்த ரெஸ்ட் ரூம்ல பாத்ரூம்ல அந்த பையனோட தலையை அமுக்கி நாக்கால அந்த டாய்லெட் இருக்க இடத்த நக்க சொல்லியிருக்காங்க. அப்பா, இதுவே இப்படின்னா இது மாதிரி பல விஷயங்கள் அந்த பையனுக்கு நடந்திருக்கு. எதுக்காண்டி இது மாதிரி பண்ணணும்? ஆக்சுவலி வந்து அப்பா அம்மா பையன்லாம் கொஞ்சம் நல்ல செட்டில்டு ஃபேமிலி தான், பெரிய இதெல்லாம் கிடையாது. இதோட முழுக்க சொல்லக்கூடிய ரீசன் வந்து அவர்களோட நிறத்தை அடிப்படையாக பேசுறாங்க அப்படின்றதுதான் சொல்லப்படுது. இது ஆமா, யூஸ்வலா இதுக்கு முன்னாடி நம்ம அமெரிக்கால இது ஒரு பெரிய பிரச்சனையாவே பிரளயமாவே வெடிச்சது. இது அமெரிக்கால நடந்தது இல்ல, நம்மளுடைய இந்திய நாட்டுல தமிழ்நாட்டிற்கு பக்கத்துல இருக்கக்கூடிய கேரளால கொச்சின்ல நடந்திருக்கு. அதுவும் அந்த அந்த பையன் வந்து 15 வயசு கூட தாண்டல, அவ்வளவுதான் படிக்கிறான்னா. 15 வயசு இருக்கிற பையனை எத்தனாவது படிச்சிருப்பான் நீங்க? +1 அது கூட வந்திருக்காது. 10th கூட அந்த பையன் பெருசா வந்திருக்க மாட்டான். ஏன்னா 10th வந்து பப்ளிக் எக்ஸாமினேஷன் எழுதுற வயசு 15-16ல வருவாங்க. 9th 10th 11th வந்திருக்கணும். ஸோ அப்பா அம்மாலாம் கொஞ்சம் செட்டில்டு ஃபேமிலி தான். இந்த துபாய் இந்தியான்னு அடிக்கடி போயிட்டு வரக்கூடிய ஃபேமிலியா தான் அவங்களோட சோசியல் மீடியாவை பார்க்கும்போதெல்லாம் நமக்கு தெரியுது. அவங்க வந்து 15ஆம் தேதி மத்தியானம் 2:45 என்னவெல்லாம் வீட்டுக்கே வந்துட்டு இருக்காங்க. ஸ்கூல்ல இருந்து முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்திருக்கான். 15ஆம் தேதி அதே மதியானம் 3:40 என்னவோ, கிட்டத்தட்ட 1 மணி நேரம் கேப்ல அவங்க வீடு வந்து நல்ல ஹை ஃப்ளோர் அபார்ட்மெண்ட்ல 26வது மாடியோ 25வது மாடியில இருந்து குதிச்சிருக்கான் சார். குதிச்சு இறந்திருக்கான். அவங்க அம்மா என்னன்னு அவங்க நடந்திருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் பார்க்கும்போது, இதுக்கு முன்னாடி அந்த பையன் அவங்க அம்மாவோட பேசினதெல்லாம் இருக்குல்ல, மனசு விட்டு பேசின விஷயங்கள் எல்லாம் பார்க்கும்போது அவ்வளவு விஷயங்களை அடுக்கடுக்கா சொல்லியிருக்காங்க. முதல் விஷயமே அவனுக்கு நிறைய ரேகிங் நடந்திருக்கு. அந்த பள்ளிகளில் ஒரு ரேகிங் நடந்திருக்கு. இவனை வந்து இப்படி பண்றது, அவன் நிறத்தை வச்சு கிண்டல் பண்றது, இவனை வந்து ரொம்ப ஒரு டம்மியான பர்சன் மாதிரி எல்லாரும் முன்னாடியே காட்டுறது, இந்த மாதிரி பல விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. சின்ன விஷயங்கள்லையுமே அவனை வந்து எப்படியெல்லாம் துன்புறுத்த முடியும் அப்படின்றத பார்த்துருக்காங்க. இப்போ நாமெல்லாம் சின்ன வயசுல கேம் விளையாடுவோம்ல, இப்போ இந்த மாதிரி வச்சுட்டு இதை பென்சில் கூட கிடையாது, நம்ம விரல வச்சு தான் வந்துட்டோம்.
இப்படி விரல வச்சு இப்படி 1 2 3 4 5 இதுல விரல் டச் ஆயிடுச்சுன்னா நீ அவுட்டுப்பா அப்படின்வாங்க. அது எக்ஸ்டெண்ட் ஆகி என்ன ஆச்சு, கொஞ்சம் காயப்படுத்தாத விஷயங்களா இருந்தது. அதுக்கப்புறம் அது பென்சிலையும் ஷார்ப்னர்ல சீவாத பென்சிலை வச்சு பண்ணிட்டு இருந்தோம். அந்த பையனை எப்படி வச்சு விளையாடி இருக்காங்க, கத்தியை வச்சு விளையாட வச்சிருக்காங்க. கத்தியை வச்சு இப்படி குத்துறா, கத்தியை வச்சு குத்து அப்படின்னு. அந்த குத்துனா இல்ல இவன் கையை வச்சு குத்திருக்காங்களா, இவன் கையை வச்சு அவனை தான் விளையாட வச்சிருக்காங்க. அவன் கையை வச்சே கத்தியை வச்சு அவன் கையில விளையாட வச்சிருக்காங்க. எப்படி அது முடியும்? பண்ண வச்சிருக்காங்களே, நீ பண்ணிதான் ஆகணும்ன்றாங்கல்ல. பயம் சார். நீங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய குழந்தைங்கள்கிட்ட இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா, இந்த ரவுடித்தனம் பண்ணக்கூடியவர்களும் தவறு செய்யக்கூடியவங்களும் தன்னைய பெருசா அவனை வந்து ஹீரோ மாதிரி பெருசாவே வந்துட்டு போயிட்டு இருக்கான். நல்லது செய்யக்கூடியவனும் சரியா படிக்கக்கூடியவனும் அவன் எப்படியாவது முன்னேறணும், தன்னுடைய குறிக்கோளை நட்டு நகரக்கூடியவன், அப்படி இருக்கக்கூடியவனோட கிரெடிபிலிட்டியும் அவங்ககிட்ட இருக்கக்கூடிய பிரச்சனையும் சைக்காலஜிக்கலா உடைச்சிடுறாங்க. அவனுக்கு ஏதோ ஒரு சின்ன ஒரு தயக்கம் இருக்கும், ஏதோ ஒரு கையில அவனுக்கு அந்த நிறம் சார்ந்த தயக்கம் ஏதோ ஒன்று அவனுக்கு இருந்திருக்கு. அதை ஒரு பேஸா வச்சு அவனை வந்து ஒரு ஸ்டெபிலிட்டி இல்லாத மனிதனாக அவனை உடைச்சு இவங்க சொல்றதெல்லாம் கேட்க வைக்கிறாங்க. அப்படி கேட்கும்போது அவன் சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகளை வந்து அந்த பையனால காது கொடுத்து கேட்க முடியல. அப்ப அந்த வார்த்தைகள் வராம இருக்குன்னா நான் என்ன வேணா செய்யறேன், நீ என்ன அப்படி சொல்லாம இரு, நான் என்ன வேணா செய்யறேன் அப்படின்ற அளவுக்கு அவனை வந்து கலர் வச்சு கிண்டல் பண்ணாத, நீ சொல்லலாம் நான் கேட்கிறேன். அந்த மாதிரி விளையாடுனதுலயே அவன் கையில நிறைய கத்தி காயங்கள் இருக்கான். அவன் கையில கத்தி காயங்கள் இருந்திருக்கு. அப்பத்துல இருந்தே அவங்க அம்மா இதை பத்திலாம் கேட்கலானா, இல்ல கேட்காதீங்க, ஸ்கூலுக்கு வர வேண்டாம், இதை பத்தி பேச வேண்டாம் அப்படின்னு பல விஷயங்களை அவன் தொடர்ந்து பேசிடுவான். கிட்டத்தட்ட 15 நாள் கழிச்சு இன்னைக்குதான் பேசப்படுது. அவங்க சமூக வலைத்தளங்கள்ல போட்டு அவங்க பேரண்ட்ஸ் வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து, போலீஸோட ஹையர் அதிகாரியா இருக்கக்கூடிய டிஜிபி கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்து, மினிஸ்டர்ஸ் லெவல்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து, சிஎம் லெவல் வரைக்கும் கம்ப்ளைண்ட் கொடுத்து ஆக்ஷன் எடுக்கலையா. அந்த ஸ்டூடெண்ட்ஸ்லயே ஒருத்தவங்க ரொம்ப ஹை ப்ரொஃபஷனல் ஸ்கூல்ல தான் இருக்காங்க. ஒண்ணும் இல்ல, இப்ப நீங்க ஒரு ஸ்கூல்ல என் ஃப்ரெண்டு நம்மளோட எதிரி இறந்து போயிட்டான் சார், என்னோட எதிரி இறந்து போயிட்டான். ஸ்கூலா இருக்கட்டும், வேலையாக இருக்கட்டும், எங்கன்னா இருக்கட்டும், 2 நிமிஷம் ஐயோ அவ இறந்து போறதுக்கு நானும் ஒரு வகையில காரணம் ஆயிட்டேனேன்னு மனசு வலிக்கும். இந்த பையன் இறந்து போனதுக்கு அதை கூட ஒரு காமெடி மீம்ஸா மாத்தி ட்ரெண்ட் பண்ணிருக்கானுங்க சார் அந்த பசங்க, சக மாணவர்கள். அவனுக்கு ஏதோ பட்ட பேர் வச்சு ஏதோ ஒரு விஷயத்த சொல்லி பண்ணிருக்காங்க. இது எப்பேற்பட்ட மனநிலைமையில மனிதர்களை உருவாக்குறாங்கன்னு பாருங்க. நாங்க இதற்காக தான் தொடர்ந்து எங்களோட ஆர்கனைசேஷன் மூலமா சமூக உணர்வு கொண்ட மனிதர்களை உருவாக்குவதுன்னு ஒரு ப்ராஜெக்டே ரன் பண்ணிட்டு இருக்கோம். ஒவ்வொரு மனுஷனும் சோசியல் ரெஸ்பான்சிபிள் கொண்ட ஹியூமனாவே இருக்கிறது இல்லை. சாப்பாடோட அருமை தெரியாது, ஏன்னா எனி டைம் என்ன கேட்டாலும் வாங்கி தரதுக்கு பேரண்ட்ஸ் இருக்காங்க. ட்ரெஸ்ஸோட அருமை தெரியாது, ஏன்னா உனக்கு ஒரு டைம் கூட கிழிஞ்ச ட்ரெஸ் நீ போட்டிருக்க மாட்டேன். உன்னோட ஷூ, நடக்கிறதுக்கு ஷூ, போறதுக்கு காரு, வெஹிக்கிள், லக்ஸரியஸ்ட் லைஃப்னு எல்லாத்தையும் இன்னைக்கு இருக்க பேரண்ட்ஸ் குழந்தைங்களுக்கு கொடுத்ததுனால மத்தவனோட வலியும் வேதனையும் என்னன்னே தெரியாது. இன்னைக்கும் 70% மக்கள் ஒருவேளை உணவை ஸ்கிப் பண்ணிட்டு தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க. அதுக்காக தான் இன்னைக்கு கவர்மெண்ட்ல நிறைய ஸ்கீம்ஸ் வந்து இந்த ஃபுட் ஸ்கீம்ஸ் எல்லாம் காலையில பிரேக்ஃபாஸ்ட், லஞ்சுன்னு எல்லாமே இருந்துட்டு இருக்குது. அப்படி இருக்கிறதுனால இந்த பசங்களுக்கு இதெல்லாம் தெரியாம வளர்க்கறதுனால ஒருத்தனோட உசுரை இன்னைக்கு பறிச்சிருக்கு. அங்க இருக்கக்கூடிய நல்ல நண்பர்கள்லாம் சேர்ந்து ஒரு சமூக வலைத்தளங்களை ஜஸ்டிஸ் ஃபார் மிகிர்னு சொல்லி கிரியேட் பண்ணிருக்காங்க. அது முடக்கப்பட்டிருக்கு. ஓஹோ, அந்த சமூக வலைதள பக்கங்கள் முடக்கப்பட்டிருக்கு. அந்த படியில படிக்கிற பசங்க வந்து பெரிய செல்வாக்கு மிக்க பசங்களா தான் இருக்கலாம். அதனால அந்த ரேகிங் பண்ற விஷயமே வெளில தெரியாம இருந்திருக்கு. அதையும் தாண்டி பள்ளி, இன்னைக்கு நம்ம விழுப்புரம் ஸ்கூல்ல பேசுறோம்ல, அதே மாதிரிதான் ஒரு இடத்துல தன் பள்ளியில் நடக்கக்கூடிய, இப்ப விழுப்புரம் ஸ்கூல்ல அந்த பொண்ணு இறந்ததற்கு மொத்த ஸ்கூல் காரணமா இருக்க முடியாது. ஏதோ ஒரு ஆசிரியரோ யாரோ ஒருத்தர் பண்ண தப்பு, அந்த குழந்தை என்ன பண்ணாங்களோ அதனால ஏற்பட்ட விஷயத்த மறைக்க நினைத்ததுனால அந்த பள்ளியின் பெயர் பெருசாக பார்க்கப்பட்டுச்சு. கண்டிப்பா இங்கேயும் அதேதான். அந்த ஸ்கூல்ல படிக்கக்கூடிய சக மாணவர்கள் தவறு பண்ணியிருந்தாலும் தவறு பண்ணியிருக்காங்கன்றத வெளிச்சம் போடாமலையோ அல்லது அவர்களுக்கு தண்டனை கொடுக்காமலையோ அல்லது அதை கடந்து செல்வதனால இன்னைக்கு அந்த பள்ளியும் வந்து அதற்கான ஒரு முக்கியமான அக்யூஸ்டா தான் நம்ம சேர்க்க வேண்டியதாக இருக்கு. சார், உங்க கிளாஸ்ல உங்க கூட படிக்கிற பையனுக்கு ஒரு டார்ச்சர் நடக்குதுன்றத கூட தெரியாது. பாத்ரூம்ல போய் ஒரு பையனை நக்கிற அளவுக்கு நீங்க பண்ணிருக்கீங்கன்னா என்ன சார் இருக்கு? பாத்ரூம்குள்ள அந்த பையனோட ஃபேஸ் அமுக்கி பிளஷ் ஆன் பண்ணுவாங்களா சார்? வெஸ்டர்ன் டாய்லெட்ல நீங்க வந்து தண்ணி எல்லா பக்கமும் பீச்சிட்டு அடிக்கும், அவனோட ஃபேஸ உள்ள ஒரு 5 ல இருந்து 7 லிட்டர் தண்ணி அப்படி வரும். அந்த அத வந்து அவன் ஃபேஸ், ஒரு மையனோட மனநிலைமை எப்படி சார் இருக்கும்? இத பாக்குறவங்களோட பசங்களோட வீட்டுல இருக்கவங்களுக்கு யாருக்கா இந்த மாதிரி நடந்தா நம்ம கேட்டு கம்மின்னு இருப்போமா? எப்பேற்பட்ட ஒரு விஷயத்த சார் எல்லாரும் அனுபவிச்சிருக்கோம். நீங்க உட்பட, நான் அனுப்ப ஸ்கூல் வயசுல எல்லாருமே அனுபவிச்சிருப்போம். ஆனால் ஒரு பிள்ளையோட மனநிலைமை எப்படி இருக்கும்ன்றது யோசிச்சு பாருங்க. நான் இப்ப 15 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு நடந்த அனுபவத்தை யோசிச்சு பார்த்தா எனக்கு பயப்பா நடுங்கும். கண்டிப்பா நடுங்கும். ஏன்னா
என் உலகம் பெருசா இருக்காது. என் உலகம் என்னவா இருக்கும்னா, வீட்டுக்கு வரோம், சாப்பிடுறோம், ஸ்கூலுக்கு போறோம், படிக்கிறோம், வரோம் அப்படின்றதுதான் இருக்கும். என்னோட உலகத்துல இருக்கக்கூடிய ஒரு சந்தோஷம் என்னன்னா, தனித்திறமை இல்லாதவர்கள், தனித்திறமை இருக்கக்கூடியவங்க மேடை ஏறி 4 பேர் கை தட்டுவான், சந்தோஷமா பெருசா அங்கீகாரம் இருப்பான். இந்த தனித்திறமை இல்லாதவன் வெறும் படிப்பை மட்டும் போறது, ஸ்கூல்ல போறதுன்னு வரவன 20 பசங்க முன்னாடி நீங்க நெக்லெக்ட் பண்ணி, அவனை அசிங்கப்படுத்தி, அவனை பிளேம் பண்ணி, அவனை வந்து ஒரு மாதிரி கூனி குறுகி உட்கார வைக்கும் போது, இல்ல வெளியிலயும் வாழ்க்கையா அப்படின்னு ஒரு கேள்வி அவனுக்கு உருவாக்கும்ல. இல்ல அவனால வெளியிலயும் சொல்லியிருக்க முடியாதுல்ல. ஏன்னா ஆமா. சொன்னா திரும்ப கிண்டல் பண்ணுவாங்களோ, இல்ல தினம் தினம் இவங்களை பார்க்கணுமே. அதாவது நீங்க வெளியில ஒரு விஷயத்த சொல்லும் போது இவங்க நம்ம என்ன பண்ணுவாங்க, இன்னும் அதிகமா ரூடா நடந்துப்பாங்களா? இப்ப இது நீங்க பசங்களோட மென்டாலிட்டில இருந்து பாக்காதீங்க. ரோட்ல ஒரு பிரச்சனை நடக்குது, இந்த பிரச்சனைக்கு நீங்க குரல் கொடுக்குறீங்க, அது ரவுடியாரனா இருக்கான், நீங்க என்ன நினைப்பீங்க? நான் பேசுறதுனால அந்த ரவுடி என்னை வெட்டிட்டா, ஆமா, அவன் இன்னும் அக்ரெசிவ் ஆயிட்டா அப்படின்னு ஒரு மனப்பான்மை இருக்கு. ஏன் இருக்கு? ஏன்னா என்னை காப்பாத்துறதுக்கு சட்டம் இல்லை. ஏன் நான் சொன்னா கேட்கறதுக்கு கேஸ் எடுக்க யாரும் இருக்கா, எனக்கு வாதாடுறதுக்கு வக்கீல் இல்லை, இப்படின்ற பல பிரச்சனைகள் இருக்குல்ல. இந்த கவர்மெண்ட்டோ அரசாங்கமோ நம்ம கூட பயணிக்குதான்ற அந்த கேள்வி மனுஷனுக்குள்ள வர்றதுனாலதான் எதையுமே சொல்ல பயப்படுறாங்க. இன்னைக்கு மிகிர் அகமதுக்கு அதானே வந்திருக்கு. கிட்டத்தட்ட செத்து 15 நாள் ஆச்சு. அதுவும் 15 வயசு பையன் சார். எவ்வளவு கனவுகள் சுமந்து அவன் எப்படியோ இருக்கணும். அவனுக்கு பெரிய சிபிஎஸ்இ ஸ்கூல்ல தான் படிக்க வச்சிருக்காங்க, சாதாரணமான ஸ்கூல்ல இல்ல. கொச்சின்லயே ரொம்ப டாப் கிளாஸ் ஸ்கூல்ல படிக்க வச்சிருக்காங்க. அந்த பள்ளியில படிக்கக்கூடிய அந்த ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் சொல்லுதான் இதெல்லாம் வதந்திகள், திட்டமிட்டு பரப்பக்கூடிய வதந்திகள் அப்படின்னு சொல்லுதான். சரி, ஓகே, வதந்தியா இருக்கட்டும். ஒரு பையன் வீட்டுக்கு வந்த 1 மணி நேரத்துல மேல இருந்து குதிக்கிறானா, அவனுக்கு என்ன நடந்திருக்கும்? பாத்ரூம்ல ஒரு பையனை நக்க வைக்கிற அந்த இன்சிடென்ட் நடந்திருக்குன்னா, இது அன்னைக்கு நடந்தது இல்ல, இது முன்னாடியே நடந்தது. கண்டிப்பா இல்லையா? அதிகபட்சமா அதற்கே அவன் சூசைட் பண்ணணும்னு தோணாதவன் இந்த 15ஆம் தேதி நடந்த இன்சிடென்ட்ல சூசைட் பண்ணிருக்கானா, ஏதோ இதை விட மிகப்பெரிய கொடூரமான ஒரு விஷயம் நடந்திருக்கு. அந்த பையனை என்னென்ன பாடுபடுத்த முடியுமோ பண்ணிருக்காங்க சார். எவ்வளவு அதுலயும் அவனை வந்து பயன்படுத்தக்கூடிய எந்த வார்த்தைகள்லாம் பயன்படுத்தி திட்டக்கூடாது, அந்த வார்த்தைகள்லாம் பயன்படுத்தி பேசக்கூடியது இருந்திருக்கான். அதை சொல்ல விரும்பலன்னு அவங்க அம்மா அதை பதிவு பண்ணிருக்காங்க. அந்த வார்த்தையே நான் சொல்ல விரும்பலன்னு சொல்லியிருக்காங்கன்னா, அப்ப அது எப்பேற்பட்ட வார்த்தைகளாக அது இருந்திருக்க முடியும். இன்னைக்கு எல்லாரும் பெத்தவங்க எல்லாருமே தன்னுடைய பணம், சம்பாத்தியம், வாழ்க்கைன்னு ஓடுறதுனால பசங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஆறுதலாக பார்க்கக்கூடியது நட்பு வட்டாரம் தான் சார். அந்த நட்பு வட்டாரங்கள்ல இவன் தனிமையாக்கப்படும் போது பெற்றோர்களும் இல்லாமல், நண்பர்களும் இல்லாமல் ஒவ்வொரு மனிதனோட வாழ்வியல் முடக்கப்பட்டுக்கிட்டே இருக்கு. இது நமக்கு புரியறது இல்லை. பெற்றோர்களுக்கு ஒரு பெரிய விஷயம் இருக்கும். இன்னைக்கு இது பெரிய பூதகங்களாக மாறி சமூக வலைத்தளங்கள்ல பல பேரால பேசப்பட்டதன் காரணம் விளைவுதான் இன்னைக்கு அதற்கான ஆக்ஷன் எடுக்கிறதும் இன்னைக்கு நீங்களும் நானும் உட்காந்து பேசிட்டு இருக்கோம். கண்டிப்பா. இல்லைன்னா எத்தனை பேருக்கு இந்த இன்சிடென்ட் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறீங்க? யாருமே பேசலையே சார். இன்னைக்கு நீங்க எடுத்து பாருங்க, யூடியூப்ல மிக பெருசா இருக்குன்ற ஒவ்வொரு இடத்துலயும் பெற்றோர்கள் வந்து வெறும் பிள்ளைகளை பெற்கிறதோ, அவங்களுக்கு பிடிச்ச ஒரு லைஃப் ஸ்டைல வாங்கி கொடுக்கறதோ, நீ எடுத்து போய் சேர்க்கிறதோ மட்டும் ஒரு பெற்றோர்களோட கனவுகளாக இருக்க முடியாது. இந்த பையனுடைய மரணம் உருவாகுதுன்னா, இந்த பையனுக்கு இப்படி வந்துட்டு இருக்குன்ற போது என் பையனுக்காக அவங்க குரல் கொடுக்காம இருந்திருக்காங்க. அந்த பையனுக்கு அடுத்த ஆப்ஷனுக்கு பேசுறதுக்காக இந்த பெற்றோர்கள் வீட்டுல வந்தா பேசுறதுக்கு ஆட்கள் இல்ல. அதே மாதிரி இதை துன்புறுத்தினால அவர்கள் பெற்றோர்களும் எவ்வளவு கொடூரமானவர்களாக இருந்திருந்தா அந்த பையனை சரியா கண்காணிக்காம, சரியா பார்க்காம வளர்த்த விதம் இன்னைக்கு இப்படி வந்து நின்றுட்டு இருக்கு. சரி, இன்னைக்கு நீங்க போய் நின்னீங்கன்னா, கடையில போய் நின்னீங்கன்னா, என் அப்பாவோ அம்மாவோ நான் சின்ன வயசுல இருக்கும்போது, சரி என் வாழ்க்கை இப்படிதான் இருந்துச்சு. என் சின்ன வயசுல இருக்கும்போது எங்க வீட்டுல ரெண்டு அவுச்ச முட்டை வாங்கினாங்கன்னா, வீட்டுல நாங்க 4 பேர் இருப்போம். நானு, எங்க அப்பா, அம்மா, என் தங்கச்சின்னு இருப்போம். அப்படின்னா எங்க அப்பாவுக்கு முழு முட்டையை கொடுப்பாங்க. ஏன்னா அவர் வேலைக்கு போய் சம்பாதிச்சு வேலை பார்த்துட்டு மிச்சம் இருக்கக்கூடிய ஒரு முட்டையில எங்க அம்மா அந்த முட்டை வேணான்னு அவங்க வந்து எங்களுக்கு அந்த பாதி முட்டையை வந்து எங்களுக்கு வந்து பிரிச்சு அந்த விஷயத்துல கொடுப்பாங்க. சம்டைம்ஸ் அது கூட கிடைக்காது. எங்க அப்பாவுக்கு 1.5 முட்டையை கொடுக்கணும்னு நினைப்பாங்க, எங்களுக்கு அந்த பாதி முட்டையில கால்வாசி முட்டையா கொடுக்கணுன்ற அந்த புரிதலோட வாழ்க்கையை வளர்க்கும் போது பணத்தோட அருமை, வாழ்க்கையோட அருமை, ஒவ்வொரு விஷயங்களும் எனக்கு வேற எங்கேயாவது முட்டை பார்த்தா அந்த முட்டையை வேஸ்ட் பண்ணாம சாப்பிடணுன்ற மைண்ட் செட்டுக்குள்ள வரதுல இருந்து எல்லாத்தையுமே எனக்கு கொண்டு வந்தாங்க. அன்னைக்கு என்னவோ என் வாழ்க்கையே ரொம்ப கஷ்டமான வாழ்க்கையா பார்த்துக்கலாம். இன்னைக்கு நான் பார்க்கும்போது என்னை சரியா வடிவமைச்சு கொண்டு போயிருக்காங்கன்னு சொல்லி சந்தோஷப்பட்டுக்க முடியுது. ஆனா இன்னைக்கு ஒரு முட்டையை கேட்டா 5 முட்டையை லைனா வச்சிடறாங்க சார். இவன் ஒரு முட்டையை சாப்பிட்றான், ஒரு முட்டையை தூக்கி அடிக்கிறான், இன்னொரு முட்டையை வச்சு இன்னொருத்தவங்க மூஞ்சில பூசுறான், இன்னொரு 2 முட்டையை அப்படியே வேஸ்டா விட்டு போயிடுறான். எங்கேயாவது ஒரு இடத்துல இது இல்லாம கஷ்டப்படுறவன் இருப்பானே, அவனுக்கு இலவசமா கொடுக்கணுன்ற மனசு வர்றதுக்கு அப்பேற்பட்ட மனநிலைமையில நம்மளும் வளர்க்கறது இல்லை. அப்படி யாராவது இல்லைன்னு வந்து நின்னா கூட உன்னோட இருக்கிறத ஒளிச்சு வைக்கணுன்ற கான்செப்டை இன்னைக்கு கத்துக் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இயற்கையாக இருக்கட்டும், மனிதர்களாக இருக்கட்டும், மனித தன்மை இல்லாத ஒரு விஷயத்த உருவாக்குனதுனால இன்னைக்கு பாருங்க, இந்த பையனோட உசுறு போயிருக்கு. இந்த பையனோட இது வெளியில வர்றதுக்கு 15 நாள் ஆயிருக்குன்னா, இந்த மாதிரி கேரளா ஃபுல்லா எத்தனை நடந்திருக்கும்.
தமிழ்நாட்டுல எத்தனை நடந்திருக்கும், இல்ல எத்தனை சம்பவம் வெளில இந்தியாவுல வராம எத்தனை இருந்திருக்கும். ஆமா, உலகம் முழுக்க எத்தனை சம்பவங்கள் பேசப்படாம இப்படி புறக்கணிக்கப்பட்டிருக்குன்றது யோசிச்சு பாருங்க. நிறைய பேருக்கு என்ன நடந்திருக்குன்னு தெரிஞ்சிருக்கா சார், அந்த பையன் ஏதோ அவங்க அம்மா கிட்ட ஷேர் பண்ணதுனால இதை அவங்க அம்மா சொல்லிட்டாங்க. திடீர்னு சூசைட் மட்டும் போயிருந்தா என் பையன் ஏன் செத்தானே தெரியாம அவங்க இன்னைக்கு வரைக்கும் அவங்க துடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. கண்டிப்பா. ஒருவேளை நான் திட்டினதுனால செத்துட்டானோ, ஒருவேளை நான் வந்து அடிச்சதுனால இறந்து போயிட்டானோ, அல்லது என் மேல ஏதாவது தப்பு இருக்கான்னு அவங்களே வளர்த்துக்கிட்டு இன்னைக்கு இந்த வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. ஸோ இதெல்லாமே வந்து நம்ம பசங்களோட மிகப்பெரிய கேள்விக்குறி கொண்டு வந்து நிறுத்துது. நிறைய பேர் பல விஷயங்கள் இதனால்தான் தனியாக்கப்படக்கூடியவன் என்ன பண்றான், வேற ஒரு தவறான நண்பர்களோட சேர்ந்துக்கிட்டு போதைக்கு அடிமையாகிறது, தேவையில்லாத விஷயங்களை பண்றதுன்னு மொத்தமா போயிட்டு இருக்கான். கண்டிப்பா. இதுல வந்து பேரண்ட்டும் குழந்தைகளை கவனிக்கணும், என்ன மனநிலை இருக்கு. இது ஒரு நாள் இன்சிடென்ட் கிடையாது. கண்டிப்பா பையனுடைய மென்டாலிட்டி மனநிலை மாறி இருக்கு. என்னடா ஒரு மாறியா இருக்க, நம்ம கிராமத்துல என்னடா உடம்புன்னு சொல்லி ஒரு மாறியா இருக்குன்னு கேட்பாங்க. அது இங்க இல்ல ஹைஃபையான லைஃப்ல இது இல்ல போல. அதனால வீட்டுக்காரங்க கூட பேசுற லைஃபே இல்லையே. ஆமா. அப்புறம் இருக்கும்போது நம்ம இல்லைனாலும் அவங்களாவது பேசியிருப்பாங்க, அது கூட தெரியாது இல்ல. அந்த வாழ்க்கையை தானே இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கோம். எல்லாருமே இன்னைக்கு சுயநல வாழ்க்கை வாழ்றோம் சார். நான் நல்லா இருக்கேன்னா என் கூட இருக்கிற விஷயம் நல்லா இருக்கா, அன்னைக்கு அவனை நல்லா பாத்துக்கிட்டா, அன்னைக்கு 4 சாப்பாடு கொடுத்தனா, இன்னைக்கு நான் போய் காலையில கேட்டா ஸ்நாக்ஸ் கொடுத்தனா, மத்தியானம் லஞ்ச் கொடுத்தனா, நைட்டு டின்னர் கொடுத்தனா, தேவைப்படுறப்ப ட்ரெஸ் வாங்கி கொடுத்தனா, பர்த்டேக்கு கேக் வெட்டினான்ற வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்காங்களே தவிர, என் புள்ள வந்து உண்மையிலேயே மனசார சந்தோஷமா தான் இருக்கா, அந்த சந்தோஷமான வாழ்க்கையை தான் கொடுக்குறேன்னா, அவனுக்கு பிடிச்ச படிப்பை தான் படிக்க வைக்கிறேன்னா, அவனுக்கு தேவையான லைஃபுக்கு தேவையானதை மட்டும் தான் கொடுக்குறேன்னா, தேவையில்லாத கொடுக்காம இருக்கிறான்னு யோசிக்கிறதே இல்லை. மன விட்டு பேச நேரம் இல்லை. இன்னைக்கு மனசு உடைஞ்சு போய் வாழ்க்கையை வாழ்ந்துதான் இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் தவறான வகையில பின்பற்றுறாங்க. இது பெண் பிள்ளையாக இருக்கட்டும், ஆண் பிள்ளையாக இருக்கட்டும், முதியவர்கள் வரைக்கும் எல்லாருக்குமே இந்த பிரச்சனைகள் அனுபவிக்கப்பட்டு தான் இருக்காங்க. இதுல இருந்து வெளியில வரணும் அப்படின்னா ஒருத்தர் மனம் விட்டு நீங்க சொன்ன அந்த விஷயம் நடந்தா மட்டும்தான் நடக்கும். இந்த மிகிர் அகமதுக்கு நீதி கிடைக்கும் போது தொடர்ச்சியா பேசுவோம் சார். மிக்க நன்றி. தேசத்தின் நம்பிக்கை மாத இதழ் அப்பா பதிப்பகம் இணைந்து வழங்கும் நேர்மையாளர் சகாயம் IAS அவர்களின் அனுபவ பதிவில் கடைசி தரையில் கண்டாங்கி சேலை புத்தகத்திற்கு உடனே அழையுங்கள். இந்த பொங்கலுக்கு பூர்விகால விவோ மொபைல் வாங்கி up to 7,000 rupees cashback பெறுங்க.